வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல பர்த் சர்டிபிகேட், அதாவது குழந்தையோட பிறப்பு சான்றிதழை எப்படி ஈஸியா ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கறது தான் தெளிவா பார்க்க போறோம். உங்களோட பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட் டவுன்லோட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர கவர்மெண்ட் வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் காட்டும். அதுல டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா பர்த் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ் நம்ம ஒன்றுனா ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குழந்தையோட ஜெண்டர், ஆனா பெண்ணாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குழந்தை எந்த மாவட்டத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் பிறந்திருந்தாங்கன்னா ஹோம் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணிட்டு கீழே கிளிக் ஹியர் டு செலக்ட் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மாவட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டலோட லிஸ்ட்டுமே ஷோ ஆகும். அதுல குழந்தை எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் நேமை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த். குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்க சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பரை நீங்க இதுல என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு 5 நம்பர் இந்த நம்பர் நீங்க என்டர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 5 நம்பரை நீங்க என்ட்ரு கொடுத்துட்டு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்பர் வெரிஃபைடு அப்படின்னு காட்டும். அதுக்கப்புறமா நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சில கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை என்ட்ரு பண்ணிட்டு வியூ ஆப்ஷன் நீங்க கொடுங்க. கொடுத்த உடனேவும் குழந்தையோட பிறந்த தேதியில எத்தனை குழந்தைங்க பிறந்ததாலுமே அவங்களோட லிஸ்ட் அதுல காட்டும். அதாவது அந்த மாவட்டத்துல அன்னைக்கு தேதியில இத்தனை குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு லிஸ்ட் காட்டும். இதுல குழந்தையோட பேரு, அப்பா அம்மா, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் குழந்தையோட பேரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது முடிவு பண்ணல அப்படின்னா அப்பா அம்மாவோட பேரை பார்த்து நீங்க சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல உங்க குழந்தையோட பேருக்கு நேரம் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பரை நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சர்டிபிகேட் ஓப்பன் ஆயிடும். அந்த ரெஜிஸ்டர் நம்பரை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சர்டிபிகேட் ஓப்பன் ஆயிடும். இந்த மாதிரி தான் அதோட ஆன்லைன் சர்டிபிகேட் இருக்கும். இதுல குழந்தையோட பேரு, டேட் ஆஃப் பர்த், அவங்க அப்பா அம்மா பேரு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு இந்த சர்டிபிகேட்டை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு இந்த பேஜோட கார்னர்ல ஒரு 3 டாட் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பிரிண்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிரிண்ட் ஆப்ஷனை டச் பண்ண உடனேவும் இது பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தா டைரக்டா நீங்க பிரிண்டர் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க டிஜிட்டல் காப்பி தான் சேவ் பண்ண போறீங்கன்னா சேவ் அஸ் PDF அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. அதுக்கப்புறமா ஃபைலோட நேம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்க சிஸ்டம்லயோ இல்ல மொபைல்லயோ ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் மக்களே. குழந்தையோட பிறந்த தேதி சரியா தெரிஞ்சிருக்கணும், குழந்தை எந்த இடத்துல பிறந்தாங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஈஸியா நம்மளால ஆன்லைன்லயே பர்த் சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Subscribe to One India and never miss an update.